இதுதான் பார்த்திங்கன்னா மூக்கட்டை கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரை பார்த்திங்கன்னா மேலே நல்லா க்ரீனாக இருக்கும், பின்பக்கம் திருப்பி பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் மாதிரி வேறு கலராக தெரியும். இந்த கீரை பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நெஞ்சு சளி போக்குறதுக்கும் சரி, நம்மளுக்கு சளினால இந்த மூச்சு வாங்குறோம் இல்லைங்களா, அதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சரியாகுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் இது கடைஞ்சி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாகவே இருக்குங்க, சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். கடை தான் இன்றைக்கி நம்ம இந்த மூக்கட்டை கீரை தான் சமைக்க போகிறோம். இந்த கீரை சமைச்சு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி சூப்பரான மூக்கட்டை கீரை கடையல் பார்க்கலாம் வாங்க. கீரை கடையிறதுக்காக பருப்பு வேக வைக்க போகிறோம். நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். நல்லா 2 வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சிடலாம். கழுவிட்டு வரேன் நல்லா. பாருங்க, பருப்பு தண்ணி ஊற்றி போட்டுக்கலாம். அது கொஞ்சம் வேகட்டும். பாதி வந்ததுக்கப்புறம் அதில் என்னென்ன சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா ஒரு அளவுக்கு வெந்துருச்சு. இந்த டைமில் என்னென்ன சேர்க்கணுமோ அதை நம்மளாம் சேர்த்துக்கலாம். என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய், தக்காளி, அதுக்கூட பார்த்திங்கன்னா பூண்டு, இது எல்லாமே நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் வெந்ததுன்னா அதுக்கப்புறமா நம்ம கீரை சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும். பார்த்திங்கன்னா நம்ம போட்ட பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இப்போ நம்ம கீரை போட்டோம்னா சரியாக இருக்கும். கீரை ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் கூட போதும், நல்லா வெந்துடும். நல்லா தண்ணியில் கீரையை நல்லா அலசிட்டு புழிஞ்சிட்டு இந்த கீரையை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு, நாங்கள் 2 பேருங்கிறதால கொஞ்சமாக தான் செய்கிறேன், நிறையா செய்கிறேன். போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு மறுபடியும் வேகட்டும். ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும், நல்லாவே வெந்து போயிடும். அப்படியே வேகட்டும். வெந்தானு பார்க்கலாம். கீரையெல்லாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். போட்டு கடைஞ்சிடலாம். தாளிப்பு வைக்கலாம். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காயட்டும். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அது கூடவே காஞ்ச மிளகாய், வாசனைக்காக நல்ல வாசமாக இருக்கும், அதனால் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். தாளிப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க. கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு வச்சிடறோம். இவ்வளோதாங்க தாளிப்புக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா புளி கொஞ்சமாக போதும், ஏன்னா கீரை கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சமாக புளி ஊற வச்சிடலாம். கடைஞ்சிட்டு இந்த புளி கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இது நல்லா கடைஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கீரை நல்லா கடைஞ்சாச்சு. அதில் இந்த தாளிப்பை சேர்த்துடலாம். நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம். இது கூடவே புளி கரைச்சி ஊற்றிட்டோம்னா அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா புளி கரைசல் சேர்த்துக்கலாம். புளி சேர்க்கலன்னா நல்லா இருக்குது. புளி சேர்த்தா தான் நம்ம சாப்பிட்றதுக்கு வாய்க்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சூப்பரான டேஸ்டியான கீரை கடையல், மூக்கட்டை கீரை கடையல் ரெடி. சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.